தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதால் மக்கள் அச்சத்துடன் வாழ்வதாகவும், கூலிப்படைகள் மூலம் தமிழ்நாட்டில் கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கூலிப்படை கொலை கொஞ்சம் அதிகரித்து விட்டது. நேற்று கூட காரைக்குடியில் அவருக்கு குற்றப்பின்னணி இருக்குது, அது ஒரு வேறு விஷயம். ஆனால் ஒரு பிளான்டு கூலிப்படை மூலமாக தான் ஒரு கொலை நடந்திருக்கு. கூலிப்படையா இல்லைனா அவங்க ஒரு ப்ரீ பிளான்டு மர்டர் தான். அதே மாதிரி தான் திருநெல்வேலியில் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். இது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரி ரெண்டு வகையாக பார்க்கணும். ஒன்று கிரைம் ஆஃப் பேஷன், ஏதாவது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு சடனாக வாக்குவாதம் வந்துடுது, கையில் இருக்கிறத வச்சு அடித்து கொண்டுறாரு, அது கிரைம் ஆஃப் பேஷன், அதை தடுக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் இந்த கூலிப்படை மூலமாக நடப்பதெல்லாம் ப்ரீ பிளான்டு மர்டர், இந்த ப்ரீ பிளான்டு கில்லிங். இதெல்லாம் கண்டிப்பாக அரசாங்கம் இன்டெலிஜென்ஸ் விங் மூலமாக யார் இந்த கூலிப்படை, யார் ஏவுகிறார்கள், எங்கெந்த இடத்துலேருந்து கூலிப்படை வராங்க, அதெல்லாம் மோப்பம் பிடிக்கிறது தான் இன்டெலிஜென்ஸ் விங் இருக்குது. அதுக்கப்புறம் லா அண்ட் ஆர்டர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாதிரி சம்பவங்கள் நடப்பதால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அச்சம் நிலவில் இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் கிடையாது.